இந்தியாவில் என்ன பிரச்சனைனா இயேசுவும் ஆண்டவர் சொல்லுங்கயா, பிரச்சனையே இல்லப்பா. அப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்க, இயேசு ஒருத்தர் தாங்க ஆண்டவர். ஏன்னா அவர் ஒருவர் தான் தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல, அவர் தெய்வம். சோ இயேசு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தான் தெரியும். யாருக்கு தெரியாது? இயேசு ரட்சகர்னு தெரியுமா? ஆமா, ரட்சகர். இயேசு பரிசுத்தர்னு தெரியுமா? இயேசு பரிசுத்தர்னு இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இயேசுவை வெறுக்கிறவர்களுக்கும் தெரியும் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவன். ஏன்னா இயேசு பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிரோடு எழுந்தது கற்பனை கதை அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்ததினால தான் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். சரித்திர சான்று இருக்கு. உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லர் தான் திறந்து வச்சிருக்கு. அது யாருடைய கல்லர் தான். மற்றது திறந்தா நாருன்னு எல்லாருக்கும். ஏன் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். சோ எல்லாருக்கும் தெரியும் இயேசு பரிசுத்தர் என்று. அந்த அறிவல்ல, அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால், யார் ஒருவன் கற்பனைகளை, வசனங்களை கை கொள்கிறானோ. இன்னைக்கு இதுதான் பெரிய சேலஞ்ச் சபைக்கு. எத்தனை வருடம் கிறிஸ்தவர்கள்னா நம்ம சொல்லிடுவோம், யோ 3 தலைமுறையா நானு, உங்களுக்கு தெரியுமா எங்க தலைமுறையை பத்தி சொல்லிடுவோம். நாங்க எந்த சர்ச்சு தெரியுமான்னு காலரை தூக்குவோம். ஆனா தேவனை அறிந்திருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறோமா? இதுதான் முக்கியம். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதை யார் கை கொள்ளுகிறானோ அவன்தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆமென். இப்போ நீங்க ஒன்னே ஒண்ணுதான், அவரை அறிஞ்சீங்கன்னா, அதாவது பரிசுத்தர் என்று எனக்கு தெரியும் என்று சொல்வதல்ல. ஆமென். அந்த அறிவு என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லைங்களா? இப்போ ரட்சகர்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்றீங்கன்னா, என்ன ரட்சித்திருக்காருயா, அந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும். யார் சொன்னா? எங்க மாமா சொன்ன. அட போடா. இன்னொருத்தர் சொன்ன, இல்ல நான் சாப்பிட்டிருக்கேன், சூப்பரா இருக்கியா, போயா. இதுதான் அறிகிற அறிவு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் அவரை என் வாழ்க்கையில அனுபவிப்பது, அந்த வசனத்தை என் வாழ்க்கையில பிராக்டிஸ் செய்வது, அதன் மூலமாக எனக்கே தெரியாது எனக்குள்ள மாற்றங்கள் வரும். கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுவார். நம்ம 4 அறைக்குள்ள கத்துறதில்ல, வெளியே சத்தம் கேட்கும். சீக்கிரமா கேட்க போகிறது. இயேசு பரிசுத்தர், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் பெரியவர். இதுக்கு நம்ம பட்டிமன்றம் போட வேண்டாம். ஆமென். உட்கார்ந்து வாக்குவாதம் பண்ண வேண்டாம். வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாலே போதும், இந்த தேசம் தேவன் பக்கமாக வந்துவிடும்.